வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி இலக்கண பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேற்றுமை தொடர் பார்க்கலாம். வேற்றுமை தொடரில் இந்த ஐயால் கூயின் அதுக்கண் வேற்றுமை உருபுகள் இருக்கு இல்லையா, இது வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொகாநிலை தொடர். இது உருபுகள் மறைந்து வந்தது அப்படின்னா வேற்றுமை தொகை. தொகை என்றால் மறைந்து வரும் உருபுகள், தொடர் என்றால் அது வெளிப்படையாக வரும். இப்போ வேற்றுமை தொடர் என்னன்னு பார்க்கலாம். வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் ஆகும். எடுத்துக்காட்டு பார்க்கலாம். கட்டுரையை படித்தாள், அன்பால் கட்டினார், அறிஞருக்கு பொன்னாடை. அப்போ கட்டுரையை ஐ என்றால் இந்த ஐயை குறிக்கிறது இல்லையா. இந்த ஐ என்றால் எத்தனாவது வேற்றுமை உருபு? இரண்டாவது வேற்றுமை உருபு. இது வெளிப்படையாக வெளியில் தெரியும்படியாக வந்தால் அது வேற்றுமை தொகாநிலை தொடராகும். அன்பால் கட்டினார், இந்த ஆள் வெளிப்படையாக வந்துள்ளது. அன்பால் அப்படின்னு ஆள் வெளிப்படையாக வந்துள்ளது. அறிஞருக்கு பொன்னாடை, அந்த கூ வெளிப்படையாக வந்துள்ளது. இது வேற்றுமை தொகாநிலை தொடராகும். மாணவர்களுக்கு இது புரிந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏதேனும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, கட்டாயம் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன். நன்றி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.